அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நம்பி பெத்தாளோ அம்மா. அட போக என்னப்பா இதெல்லாம்? அட வாகுரு, ஒரு கை கம்மியா இருக்கு, போடலாமா? ரங்கா, கத்தி பிடிச்சிருந்தவன் கையில கந்த புராணத்தை கொடுத்த, புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன நல்ல வழி சொல்லி ஏசு புத்தன் காந்தின்னு சொல்லி திருத்தின. இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா? சே, பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. ஆமா, பேச்சிலே கோட்டை கட்டுற நீ. பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குரு இது. இதுல ஒண்ணும் குறைச்சே இல்ல. உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. வாயில இருக்கிற அந்த கொல்லி கட்டையாவது எடுத்துல. இத பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபதிரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறப்போ. 40 வருஷம் இருப்பியோ 50 வருஷம் இருப்பியோ, போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புஸ்தகத்தை படி மூஞ்சி. மகாபாரதம், பகவத்கீதை, கந்த புராணம். வாங்க வாங்க வாங்க. ரங்கா, நான் ஒண்ணு கேட்க போறேன். நீ எப்படி இந்த ராஜுவோட போய் ஃப்ரெண்டான? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நீ என்னடா மகாபாரதம் கம்பராமாயணம்னு படிச்சிட்டு இருக்க, அவன் என்னடா சிகரெட்டை சீட்டு கட்டமா போயிட்டு இருக்கான். ஐயோ, ராஜு ரொம்ப நல்லவன் சார். அவன் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு பெருசா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். எப்போ நான் போடிச்சா 1-2 சிகரெட் சாப்பிடுவான். அப்பப்போ இந்த ரம்மி இஸ்பெட் ஆடுவான். ரங்கா, நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்ப்பா. நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்ப யூ ஆர் கிரேட். இல்ல சார், எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார். நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். குட், வெரி குட். இந்த வீட்டுல இந்த நொண்டிதான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா. சுரேஷ், அப்பாவும் அம்மாவும் டிராமாவுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வர லேட் ஆகும். வா தூங்க போலாம். நான் தூங்க வரல. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எம்மேல என்ன கோவம்? உனக்கு படிக்க தெரியல, கதை சொல்ல தெரியல, ஆட தெரியல, பாட்டு பாட தெரியல. எல்லாம் அந்த ரெங்காங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது பாட்டு பாட தெரியாது? அருமையா டான்ஸே ஆடுவேன். அப்படியா? ஆமா. வேதாரண்ய வியன்னாவை தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதா? அந்த வட்டாரத்திலேயே புலி ஆட்டத்துல பெரிய சூர புலி இந்த ராஜு, அவர் சிஷ்ய காட்டு புலி. இப்ப நான் ஆட போற ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ரங்கா ஊருகாடா வர்றண்டா. ஹா ஹா ஹா. இவரு குதிக்கிறத பார்த்தா பெரிய ஆட்டம் ஆடுவார் போல இருக்கே. சுரேஷ், டேய் தள்ளி போடா. சுரேஷ், சுரேஷ், என்ன பண்றது? பயமா இருக்கு சார். டாக்டர் போன் பண்ணலாம் சார். ஹலோ, டாக்டர் இருக்காருங்களா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாருங்க? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? என்னடா டாக்டர் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? என்னடா சுரேஷ் எங்கடா? ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது இப்போ? அங்க குழந்தையோட போறா, வீட்டை பாருங்க. சார் சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? நீங்க 2 பேரும் டிராமாவுக்கு போயிருந்தப்ப சுரேஷ் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அதுக்காக புலி வேஷம் போட்டு ஆடின குழந்தை பயந்து மயங்கி வந்துட்டான். டாக்டருக்கு போன் பண்ணிட்டு திரும்பினா குழந்தையும் காண, ரங்காவை காணும். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் சார். அதுக்காக நீங்க ஏன் இப்படி பதறீங்க? குழந்தை விஷயத்துல யாரையும் நம்ப முடியாதுமா சார். இவங்க புரியாம பேசுறாங்க. போலீஸ் போலாம் வாங்க சார். ராஜு,
நீ பதட்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. குழந்தைய காணோம்னு சொல்றேன். நீங்க 2 பேரும் என்ன? ராஜு, அந்த ரூமுக்குள்ள போய் பாருங்க. வா குரு, வா 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 வா. மூஞ்சில கறி ஒட்டி இருக்கு, தொடச்சுக்கோ. கிண்டல்லாம் வேண்டாம், விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணும். நீ செஞ்ச பைத்தியக்காரத்தனமான கூத்தை பார்த்து குழந்தை போய் ஜுரம் வந்துடுச்சு. நான் டாக்டர் கொண்டு போய் மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தெரியுமா? என் பொறுப்பில் இருந்த குழந்தைய சொல்லாம கொள்ளாம வெளியே எடுத்து போனது பெரிய தப்பு. குழந்தை தூங்குது, சத்தம் போடாத, போ வெளியே. சுரேஷ், உனக்கு பிடிச்ச டூட்டி ஃபுட் நல்லா இருக்கும். குரு, இது 5 ஸ்டார் ஹோட்டல். நீ பாட்டுக்கு முனியாண்டி ஹோட்டல் சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத, பில் ஏறிடும். நீங்க முதல்ல யோ 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 இல்லையா? இதுதான் என்ன தகவலே இல்ல. இப்ப எங்க இருக்க? எப்படி இருக்க? யார் வந்தீங்க? யோ, யார பார்த்து என்னையா கேக்குற? உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஓஹோ, உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு. அதுதான் பாரியா, என்ன கைவிட்டினா 7 ஜென்மத்துக்கு அந்த பாவனை சும்மா விடாது. ஞாபகம் வச்சுக்கோ. இதோ பாருமா, வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற. இல்லம்மா, அம்மா சத்தியமா சொல்றேன். நான் தேடிட்டு இருக்கிறார் இவர்தான். ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மறக்கலாம், தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான். ஏன் தம்பி? என்ன காயினை பத்தி உங்களுக்கு தெரியாது? இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன மாதிரி இன்னொரு இருக்கான் போல இருக்கு. அதை நானே நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்க, நீங்க வாங்க வாங்க. யோ, என்னையா நீ ஏமாத்திட்டு போற? நீ யாருன்னு நிரூபிக்கல. என் பேர் கங்கா இல்ல. இல்லம்மா, உனக்கு வேண்டிய உதவியை நான் செய்றேன். என்ன உன் கூட பிறந்த அண்ணன் நினைச்சுக்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேள். பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து புட்டான அம்மாடு, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து புட்டான அம்மாடு, கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால கால வாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. கேடிப்பய நாடகம் போட்டான், சோடி கேடி சம்மதம் கேட்டான். கேடிப்பய நாடகம் போட்டான், சோடி கேடி சம்மதம் கேட்டான். அம்மாடு வந்தாளே நம்பி, அந்த ஆளு விட்டானே கம்பி. ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா, ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா. நாடறிஞ்ச போக்கிரிதான் நான் அறிஞ்ச அம்மாடு, ஒட்டிக்கிட்ட வெட்டிக்கிட்ட உனக்கு என்ன சும்மாரு. பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து விட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால காலம் வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பழம் பறிப்பா. பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் 1000 ஆளு. பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்கேன் 1000 ஆளு. அப்போதும் இப்போதும் ஏச்சா, எப்போதும் செல்லாது பாச்சா. நான் நினைச்ச மாட்டுக்குவே குருவே, நான் நினைச்ச மாட்டுக்குவே குருவே. உன் கதையும் என் கதையும் ஊரறிஞ்சா என்னாகும்? பாம்புக்கு ஒரு கால் இருந்தா பாம்பறி
நீயும் என்னாலும் பட்டுக்கோட்டை அம்மாடு பாட்டு புட்டான் அம்மாடு கண்ணால சிரிச்சான் தன்னால ஆனச்சான் பின்னால காலவாரிட்டான் தர பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா தின்ன தின்னா தின்னா தின்ன கடா மறுபடியும் படி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெக்கமா இல்ல? என்னையா அத கேட்க நீ யாரு? உனக்கு தாலி கட்ட போற புருஷன்டி. ஆஹா. இப்ப நான் உனக்கு பொண்டாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது என்ன? இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற ஆசாமி நம்பி கழுத்து நீ நீட்டு கழுத்து நீட்டுறது உன் கழுத்து இழுத்து வச்சு தாலி கட்ட தெரியுமா? அந்த பொண்ணு மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொன்னீங்க. இல்ல வந்து நானும் ராஜுவும் உயிருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜு தெரியாத ரகசியங்களே என்கிட்ட கிடையாது. ஆனா இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் அப்படியே அமுத்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கை ஓடல காலு ஓடல ஏதோ உளறிட்ட, மன்னிச்சிடுங்க. சரி சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அதனால சும்மா போறேன். இல்லனா இந்த ஆள் பண்ண காரியத்துக்கு மூஞ்சில கூட முடிச்சிருக்க மாட்டேன். நான் வரேன். குரு என்ன குரு, நான் குளிக்க போற நேரத்துல செயினை தள்ளிட்டு வந்திருக்கியே, இது உனக்கு நல்லா இருக்கா? கொடுத்து ரங்கா, இது என் கையில கிடைச்சது நல்லதா போச்சு. இந்த குடும்பத்துல வேற யார்ட்டு கிடைச்சிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? இனிமே இது என் கையில தான் இருக்கணும். குரு உனக்கு நல்லா தெரியும், நான் ஜென்டில்மேன், டபுள் கிராஸ் பண்ண மாட்டேன். மரியாதையா கொடுத்துடு. இத பார், இந்த வீட்டுல நடத்துற நாடகத்தை பொறுக்க முடியாம தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீ காதலிக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா கொடுத்து நடத்து. ஏய், இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த செயினை மரியாதையா நீயே கொடுக்க போறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? அவ்வளவு சுலமா இதை நீ என்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து என்ன, உங்க அப்பா கிட்ட இருந்து எடுப்பேன். ரங்கா, இத முடிஞ்சா எடு பாப்போம். நான் பாத்தீங்களா தொட
சுரேஷ், இந்த செயின் எங்கிருந்து கிடைச்சது? தோட்டத்துல கிடந்தது மம்மி. மருதமலை முருகன் கோவில வச்சு பூஜை பண்ணி உங்க தாத்தா உனக்கு போட்டு விட்டு செயின். இது காணாம போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல சோதனைகள் வந்தது. என்னங்க, காணாம போன செயின் கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சே லட்சுமி? தோட்டத்துல இருந்து சுரேஷ் எடுத்துட்டு வந்தான். என்ன லட்சுமி இது? 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன செயின் இப்ப எப்படி நம்ம தோட்டத்துக்கு வந்தது? டேய் சுரேஷ், தோட்டத்துல யாரா இருந்தாங்க? ரெங்காங்களும் ராஜாங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சம்திங் ராங். நில்லுங்க. இது யாருகிட்ட இருந்தது? உங்க 2 பேர்ல இது யார்கிட்ட இருந்ததுன்னு கேக்குறேன். உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல நான் போலீஸ் வரவழைக்கட்டுமா? என்கிட்ட இருந்தது. இல்ல, இருக்காது. நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன், அது என்கிட்ட தான் இருந்தது. உனக்கு எப்படி கிடைச்சது? யாராவது கொடுத்தாங்களா? லட்சுமி, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இன்னும் அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் இம்மீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நில்லுங்க. ரங்கா கிட்ட இருந்தது உண்மைதான். ஆனா அதை கொடுத்து வச்சது நான் தான். ராஜு, நீ போய் சொல்ற. உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக பழிய உன் தலையில போட்டுக்கிற. இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தோட பீச்சுக்கு வந்திருந்தப்போ உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைகிட்ட இருந்து நகையை திருநது நான் தான். கரெக்ட். 3 வருஷத்துக்கு முந்தி இந்த செயின் பீச்சில தான் காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல திருட நான் தான்னு. யாரா இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸுக்கு ஃபோன் பண்றீங்களா? எஸ். வேண்டாம் சார். ராஜு உங்களுக்கு எப்போ செஞ்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக இப்போ நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உண்மையா உழைச்சிருக்காங்கிறத ஒரே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களே சார். இது உண்மையான உழைப்பு இல்ல. இவன் வேற ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க தங்கி இருந்திருக்கான். கேட்டியா குரு? உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறது இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? சார், ராஜு உங்க வீட்டுல சோத்துக்காக மாடா உழைச்சதை விட பீச்சிலே கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா 4-5 ரவுண்ட் அடிச்சிருந்தான்னா ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்தா, ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்கா. அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. ரங்கா சொல்றது நியாயம்தான். ராஜுவை மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜு, கெட் அவுட். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ரங்கா, இப்போ சொல்றேன், சத்தியம் தான் ஜெயிக்கும். இவனை போய் நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு பயங்கரமான ஆள்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் நல்ல ஆள் தான் சார். பயங்கரமான ஆள் இங்கே இருக்கு. என்ன சொல்ற நீ? சொல்றேன். அவுட் அவுட். ஹலோ ரங்காஹியா, வந்த காரை முடிய போது உடனே காரை அனுப்பு. புரியலையா? அவசரடி ரங்கான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நான் தான். இத்தனை நாளா நான் உங்ககிட்ட காட்ட அன்பு, சிநேகிதம், பாசம் எல்லாமே ஒரு நாடகம். நான் இந்த வீட்டுக்கு வந்தது குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல, குழந்தைய கடத்திட்டு போறதுக்காகத்தான். அசஞ்சிங்க உயிருக்கே ஆபத்து. குழந்தைய கடத்துறதுக்கு தடியா இருந்தவன் தான் ராஜு. அவ மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைய எப்பவோ கடத்திட்டு போயிருப்பேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறது ராஜுவுக்கு தெரியும், அவ யாருங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் ராஜு கிட்ட அடிச்சு சொன்னேன், நன்றிக்கு இது காலமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க, அப்போ உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கட்டுட்டு போறேன்னு சொன்னேன். பாவ மக்கு புரியல, வெளியே போயிட்டா. இப்ப என் காரியத்தை முடிக்க போறேன். ஸ்டே வே யூ ஆர். குழந்தைய கடத்திட்டு போனது ரங்கா சொல்லி போலீஸ்க்கோ வேற யாருக்காவது தெரிஞ்சது, வாழ்நாள் பூரா உங்க குழந்தைய பார்க்கவே முடியாது. ஓ யூடியூப் ஹரி அப் பைசே. உள்ள போ. வாங்க.
ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க உங்களை பந்தாடுவேன். போங்க. ஏய், படை. அவசர அடி யாருன்னு கேட்டேல்ல? ரங்கா, ராஜு, ரங்கா, மரியாதையா சொல்ற குழந்தை உலகம் விடு. ஏய், ராஜு, நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டை விட்டு வெளியே போன பிறகு உன் கண்ணுக்கு முன்னாலே குழந்தைய கட்டுட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப கட்டுட்டு போயிட்டு இருக்க. இதுக்கு மேல ஏதாவது செய்ய நினைச்ச எனக்கு உனக்கு ஆபத்து இல்ல, குழந்தை உயிருக்கு ஆபத்து. Go back. இந்த குழந்தைய கடத்துறதுக்காகத்தான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, வேஷத்தை கழிச்சிட்டேன். அட பாவி, அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு வந்திருக்கே, அது பெரிய பாவம் இல்ல? பாவத்தை பார்த்தா பணத்தை பார்க்க முடியாதுமா. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதா? நீ மனுஷனா? உன் மனசுல ஈவ இருக்க இல்ல? நீ இப்போ இந்த குழந்தை காட்ட இறக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு யாராவது காட்டிருந்தாங்கன்னா எங்க அக்காவை பிரிஞ்சு நான் வந்திருக்கவும் மாட்டேன். இந்த மாதிரி தொழில் நான் ஈடுபட்டிருக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? காந்தி கிராமங்கிற ஊர்ல லட்சுமி ரங்கநாதனும் சொன்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அன்பு பாசத்துக்கு நாங்க தான் உதாரணமா இருந்தோம். ஒரு பணக்கார பையனோட பொறாமையால நான் திருட்டுப்பள்ளி சுமந்து எங்க அக்காவை பிரிஞ்சு ஆஷ்டமத்துல சேர்க்கப்பட்டேன். படிச்ச பட்ட வாங்கின வேலைக்காக நாயா அலைஞ்சேன். அப்ப கூட நிறமேத்தா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஈவு இறக்கமில்லாத சமூகம் என்ன நல்லவனா வாழ விடல. அப்போதான் என்னுடைய நண்பன் எவ்வளைய மாத்தி விட்டா. இப்ப எதுக்காகவோ யாருக்காகவோ கொள்கை மாற்ற விரும்பல. இதை நீ விரும்பி புத்திசாலித்தனமா கூட வாழ்ந்தா சரி, இல்ல நான் இஷ்டம். நீ சொல்றதுல உண்மையா? ஆமா சார், அவன் அந்த கங்கா பொண்ணு கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். தட்ஸ் குட். இப்ப அவன் ஜாதகமே என் கையில. இப்பதான் நம்ம தலையெழுத்தை மாற போகுது. ஹலோ, ரவி ஹியர். ரங்கா, போன காரியம் என்னாச்சு? இந்த ரங்கா எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். இப்ப குழந்தை என் கையில. அப்புறம் என்ன, குழந்தைய ஒப்படைச்சிட்டு பேசின காசை பேசாம வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஐ அம் சாரிடா கண்ணா. இப்போ அந்த குழந்தைக்கு மார்க்கெட் ரேட்டே வேற. மார்க்கெட் ரேட்டா? ஆமா, அந்த குடும்பத்துக்கு ஏகபோக வாரிசு இந்த குழந்தை மட்டும்தான். அவங்க சொத்து மதிப்பு 50 லட்சம்னா இந்த குழந்தைக்கு என்ன வேலைன்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கற? உனக்கு கிடைக்கிறதுல 50-50. அதுக்கு மேல கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறியா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? உனக்கு திருட்டு பட்டம் கட்டி அவங்களே உன்னை பிரிச்சாங்களே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். உனக்கு தெரியணும்னா அந்த குழந்தையோட இங்க வா. ரவி, கங்கா, நான் எங்காவை பார்க்க போறேன். எங்க கடிச்சிட்டாங்க. குழந்தை எங்க அக்கா எங்க இருக்காங்க சொல்லு. இப்ப உங்க அக்காவுக்கு மார்க்கெட் ரேட்டே தனி. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் உங்க அக்கா தான். பல வருஷமா நீ பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க உங்க அக்காவை அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? ஒண்ணும் இல்ல, இப்ப என் வண்டி ஏகப்பட்ட நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த குழந்தைய வச்சு அதே வீட்டுல 5 லட்சம் ரூபாய் நீ பரட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. பாவம், குழந்தையும் தாய ஒண்ணாயிடட்டும். அப்படியே அக்காவும் தம்பியும் ஒண்ணாயிடுவீங்க. தட்ஸ் ஆல். செய்யறேன். ஆனா இது என் வாழ்க்கை பிரச்சனை. இதுல ஏதாவது விளையாட நினைச்ச உன்ன. நீ கவலைப்படாதம்மா. எல்லா போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்திருக்காங்க. நானும் நம்ம ஆட்களை எல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். குழந்தை கட்டாயம் கிடைச்சிருவோம். நீ தைரியமா இரு லட்சுமி. எஸ் ரங்கா. யாரு ரங்காவா? அட பாவி, நல்லவன் மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டியே. என் குழந்தை உயிரோட வச்சிருக்கியா, கொன்னுட்டியா? உயிரோட தான் இருக்கான், கவலைப்படாதீங்க. அப்படின்னா அவனை என்கிட்ட பேச சொல்லு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம். முதல்ல நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட மலைக்கோலுக்கு வந்து சேரணும். நான் இப்பவே வரேன், நீ குழந்தையோட அங்கே இரு. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும்தான் அங்க வரணும். உங்க புருஷனோ போலீஸோ அங்க வந்தாங்கன்னா
குழந்தை உயிர் தவறி போயிடும், ஜாக்கிரதை. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாத. நான் இப்பவே வந்துடுறேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா குழந்தைய ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். நான் இப்பவே போறேன். லட்சுமி, அவசரப்படாத. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைங்க. அப்ப நானும் உன் கூட வரேன். கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. போலீஸுக்கு போன் பண்ணாதீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைய பார்க்க முடியாது. சுரேஷ், சுரேஷ், ரொம்ப நன்றி. நன்றியா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மாதிரி நல்லவங்க அப்பப்போ ஞாபகப்படுத்திடுறாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன். பாசம் பற்றுன்னு பலகீனம் உள்ளவங்கள உன் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக்காத. அதை என்ன மாதிரி உள்ளவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க சொன்ன பாசம், பந்தம், பற்று, பலகீனம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா இந்த பணம் எதுக்காக பயன்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைய பணம் வச்சு பணம் மறிச்சியே, அந்த கொடுமைக்கு அந்த கடவுள் கூட அவனை மன்னிக்க மாட்டான். நீலுங்க, இந்த கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுதான் வாழ்க்கை நான் செய்யற கடைசி குற்றமா இருக்கும். இனிமே நல்லவனா நேர்மையா வாழ்றேன். இனிமேலும் உன் பேச்ச நம்ப தயாரா இல்லை. இதான் நீ கேட்ட பணம். எங்க அக்கா எடுத்த சொல்லு. அந்த இடம் உனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. புரியப்படியா சொல்லு. யாரை இத்தனை நாளா அக்கா அக்கான்னு போலி உறவு கொண்டாடினியோ, யாரோட குழந்தைய கடத்திக்கிட்டு வந்தியோ, யார மிரட்டி இந்த பணத்தை கொண்டு வந்தியோ, அந்த லட்சுமி தான் உன் அக்கா. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டியில வெள்ளிக்கப்பு பரிசு வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? அதை இன்னும் உன் அக்கா மறக்கல. அந்த வீட்டுல போய் பார், எல்லா உண்மை உனக்கு புரியும். என்னங்க, நம்ம சுரேஷ் கிடைச்சிட்டான். நம்ம குழந்தை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உண்மையிலே அவன் காணாம போய் கிடைச்சிருந்தான்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இந்த ஏமாத்து நாடகத்தை பார்த்த பிறகு என்னால எப்படி சந்தோஷப்பட முடியும்? என்ன சொல்றீங்க? உன் தம்பிக்கு 5 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருந்தா 10 லட்சமா எடுத்து வீசி இருப்பேன். ஆனா தாம் பெத்த குழந்தையை கடத்த சொல்லி தன் தம்பிக்கு உதவி செஞ்ச உன்னை என் மனைவின்னு சொல்லிக்கவே நான் ரொம்ப வெட்கப்படுறேன். தம்பியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஷட் அப். இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்த ரங்கா உன் தம்பின்னு உனக்கு தெரியாது? ரெங்கா என் தம்பியா? சேச்சே, அப்படி ஒரு ஜென்மம் என் கூட பிறந்திருக்கவே முடியாது. அப்பாவியா நடிக்கிறதுல அவனை விட பெரிய ஆள் நீ. ரங்கா உன் தம்பிதான். குழந்தையை கடத்த சொன்னது நீதான். யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்த உன்னுடைய ஏற்பாடுதான். இத்தனை வருஷம் உங்க கூட உண்மையா வாழ்ந்து என் மேல இப்படி ஒரு பழி சுமத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அந்த ரங்கா என் தம்பியா இருந்தா 5 லட்சத்தை கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அந்த இடத்துலயே அவனை கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன். என் தம்பி ஒழுக்கமாவும் நேர்மையாவும் எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஏன்னா சின்ன வயசுலயே அவன் நல்லவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க தம்பி அவன் மேல திருட்டு பழிய சுமத்தினா. அது பொய்யன்னு தெரிஞ்சதும் அவனை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா ஜெயிலுக்கு ஓடினாரு. அதுக்குள்ள அவன் அங்கிருந்து எங்கேயோ போயிட்டான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு மனைவி ஆக்குனார். அந்த நல்லவன் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா மாறி இருக்கவே முடியாதுங்க. நில்லு. மறுபடியும் எங்க வந்த? இதுதான் பார்க்க வந்தேன். ஆனா இப்போ மூஞ்சில முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நான் வரேன். நில்லு. என்ன சொல்ற? நான் தான் உன் தம்பி ரங்கநாதன். ஆரம்பத்துல நான் குழந்தைய கடத்தினது பணத்துக்காகத்தான். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்டயே நான் பணத்தை பறிச்சது உன்னை பார்க்கணும் தான். ஒரு பாவி நீ இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொன்ன. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா? இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. நீ என் தம்பியா இருக்க முடியாது. நீ என் தம்பியா இருக்க முடியாது. என் தம்பி
நல்லவனா எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான், இல்ல செத்து போயிருப்பான். ஆனா நீ அவன் இல்ல. நிறுத்துங்க உங்க நாடகத்தை. இத பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. இப்பவும் சொல்றேன், இவன் என் தம்பியா இருக்க முடியாதுங்க. நான் உன் தம்பிதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல 10 பாத்திரம் தேய்ச்சி நீ என்ன படிக்க வச்ச. ஒரு நாள் நான் திருடிட்டு என் தப்பா நினைச்சுக்கிட்டு உன் கையில சூடு போட்டுக்கிட்டேன். பார், அன்னைக்கு நீ கையில போட்டுக்கிட்ட சூடு என் நெஞ்சில போட்ட மாதிரி இருந்தது. இதுக்கு காரணமா இருந்தவனை பழி வாங்கணும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போறேன். அங்கே என்ன இன்னும் பெரிய திருடு நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது என் தலையெழுத்தைய மாத்திடுச்சு. அப்போது இருந்து எங்க அக்கா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும், அவங்கள பார்க்கணும் துடிச்ச. இன்னைக்கு தான் நீ அக்கா தெரிஞ்சுக்கிட்டேன். அட பாவி, நம்ம குடும்பத்துக்கு நீ பெருமை தேடி தருவேன்னு நினைச்சேன். இப்ப என் குடும்பத்துக்கு கொல்லியா வந்து நிக்கிறியே. இதை விட நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். நீ செத்து தொலைச்சிருக்கலாம். போட வெளியே, இனிமே முகத்துல விழிக்காது. போட வெளியே, போ, போடா, போய் தொலை, போடா, போடா, போடா. ஆல் ரைட், நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன சொல்றீங்க? வெளியே போங்கன்னு சொல்றேன். அவங்க எதுக்காக வெளியே போகணும்? ஏழையா இருந்தாலும் நல்ல பொண்ணுங்கிறதுக்காக உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா கேவலம் பணத்துக்காக இப்ப தன் புருஷனையே அவ ஏமாத்திட்டான். உங்க பிச்சைக்கார புத்தியை நீங்க காமிச்சிட்டீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது பணம் தானே, அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. சார், நேத்து வரைக்கும் எங்க 2 பேருக்கும் நாங்க யாருன்னே தெரியாது. நான் குழந்தைய கடத்திட்டு போய் பணத்தை பறிச்சதுக்கும் எங்க அக்காவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வீணா அவங்க மேல பழிய சுமத்தாதீங்க. இத நீங்களா பேசலைங்க. உங்க மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க. என் மனசை யாரும் கலைக்கல. இந்த உண்மையை சொன்னது என் தம்பி ரவிதான். டேய் ரவி, என்னன்னு கூப்பிட்டீங்களா? ரவி, நடந்த உண்மையை சொல்லுடா. அக்காவும் தம்பியும் சேர்ந்து பண்ண மோசடி தாங்க இது. அதுக்கு பாவம் நம்ம சுரேஷ கருவியா பயன்படுத்திட்டாங்க. எதை வச்சுப்பா இப்படி எல்லாம் சொல்றேன்? என் அண்ணன் தான் இவருன்னு தெரியாம என் கிளப்பையே 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வந்தாங்க. விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது பாவம் என் அண்ணனுடைய பணம் தான் அதுன்னு. சார், என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி குழந்தை கடத்த சொன்னது வந்தா, குழந்தைய வச்சு பணத்தை பறிக்க சொன்னது வந்தா, எங்க அக்காவை காட்டி கொடுத்தது வந்தா, எல்லாத்தையும் செஞ்சு இப்ப பழி எம்எல்ஏ சுமத்தா இவனே. Stop it! Stop this nonsense! என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் தம்பியை மிரட்டுறியா? நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணட்டுமா? சார், You shut up and get out! கடவுளே, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சார், எல்லா உண்மையும் ராஜுக்கு தெரியும். நான் இப்போ உன்னை கூட்டிட்டு வந்து இதுக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். ரங்கா, ராஜு, நீ வந்துட்டியா? ராஜு, அவங்க யார் தெரியுமா? என் சொந்த அக்கா. நானும் எங்க அக்காவும் சேர்ந்து குழந்தை கடத்த முயற்சி பண்ணிக்க சொல்லி எங்க அக்கா மேல அபாரமா பழி சுமத்திருக்காங்க. ராஜு, நீயே சொல்லு, எங்க அக்காவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீயே சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கவலைப்படாத, நான் சொல்றேன் எல்லா உண்மையையும். நடந்த உண்மைகள் எல்லாம் நான் சொல்றேன். ரங்காவும் அவங்க அக்காவும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இந்த குழந்தைய கடத்தினாங்க. ராஜு, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் உண்மையோட மரியாதை வச்சிருக்கேன். இப்ப என்னோட கவலை மாட்டீங்க. என்ன ஆச்சு உனக்கு? சார், நான் சொன்னதுதான் உண்மை. இனிமே என்ன செய்வீங்களோ உங்க இஷ்டம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அங்க பாருங்க, நான் சொல்றது நம்புங்க. என்னங்க, 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 நான் தரேங்க. தேங்க்யூ வெரி மச். நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டேன். ஃபைன். நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு சொத்தையும் அனுபவிக்க போறோம். ஆமா அக்கா, இன்னும் ஏண்டா நிக்கிறேன்? உன்னை பாக்குறதே பாவம். சின்ன வயசுல நான் உனக்காக படாத பாடுபட்டேன். நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப திரும்பவும் வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டியடா பாவி. நான் செத்தாலும் இருந்தாலும் இங்கதான் இருப்பேன். போயிடு, இங்க நிக்காத, என் கண் முன்னால நிக்காத, போயிடு, போயிடு. போறேக்கா. ஆனா இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்காம விட மாட்டேன். நான் கொடுத்த 5 லட்சம். ராஜு, Don't move, little boy. இனிமே என்னோட வலது கை இடது கை எல்லாமே ராஜுதான். ஓஹோ, அதனால்தான் எனக்கு விரோதமா சாட்சி சொன்னியா?
ஆமா, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர சொல்லி பல முறை வற்புறுத்தின, பிடிவாதம் பிடிச்சேன். கடைசியில திருட்டு பட்டம் கட்டி என்ன வெளியில தள்ளாங்க. இப்பதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு. அதுக்காக இந்த மாதிரி அயோக்கியனுக்கு நீ அடியாளாவே நான் நினைக்கவே இல்லை. ஆமா, நாங்க போட்டிருக்க திட்டத்துல பல லட்சம் கிடைக்க போகுது. அதுல நான் சரி பாதி பாட்டினேன். என்ன உங்க திட்டம்? சொல்றோம். எங்க அவரை கூட்டிட்டு போறீங்க? தெரியுமில்ல, அவங்க ஆளுகதான் நாங்க. சத்தம் போட்டீங்க, தீர்த்து கட்டிடுவேன். சீக்கிரமா ஓடிடு. ஐயோ, வண்டியை திருப்புமா. வாங்க மாமா, சீக்கிரமா போலாம். சீக்கிரமா போங்க மாமா. வேகமா மாமா. அக்கா, அட பாவமே. குழப்பமா இருக்கு அண்ணியார் அவர்களே. உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னது ரங்கா இல்ல, நான் தான். Isn't it, darling? அட பாவி, நீ இன்னும் அயோக்கியனா தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்காம இவங்க 2 பேர் மேலயும் சந்தேகப்பட்டேனடா. நீ, உன் மனைவி, உன் குழந்தை 3 பேரும் என் துப்பாக்கிக்கு பலியாக போறீங்க. You know one thing, உங்க குழந்தைய கடத்திட்டு வந்ததுக்காக ஏற்கனவே ரங்கா மேல நீங்களே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. போதா குறைக்கு என் ஆட்கள் ரங்கா பேரை சொல்லித்தா உங்களையே இங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆக உங்க குடும்பத்தையே கொலை செஞ்ச பழி ரங்கா மேல ஈஸியா விழுந்துரும். 1 minute, கண்டிப்பா தூக்கு தண்டனை தான். அப்புறம் உன் திரண்ட சொத்துக்கு ஏக வாரிசு நான் தான். எப்படி என் திட்டம்? அயோக்கிய ராஸ்கல், கூட பிறந்த தம்பியாடா நீ. அந்த பாசம் உனக்கு மட்டும் இருக்கா? இருந்திருந்தா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பியா? மூடுறா வாய. நீ அடுக்கடுக்கா பண்ண அக்கிரமங்களை அவதாண்டா எங்கிட்ட இருந்து மறைச்சா. உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டின. இப்ப நீ மனுஷனா மாறி வந்திருக்கேன்னு நினைச்சுதான் நீ சொன்னதையெல்லாம் நம்பின. ஆனா என்னோட குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு நீ ஒரு கொலைகாரனா மாறுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, பணம் சில சமயத்துல பாசத்தை முழுகி ஏப்ப விட்டுடுது. இருந்தாலும் உங்களை எல்லாம் குடும்பத்தோட எமலோகத்துக்கு அனுப்புறனே, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒழுங்கா போய் சேருங்க. அவசரடி ரங்காவுக்கு மெனி தேங்க்ஸ். என் பழைய தொழிலை நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க எல்லாரையும் நானே தீர்த்து கட்டிடுறேன். இவனாவது கிட்ட வந்தீங்க, இந்த சுருட்ட தலையில சுட்டு பொழிச்சுக்கிடுவேன். போங்க அந்தாண்ட. டேய் ரவி, கோவாயாலே உண்மையை வரவழைக்கணும். ரங்காவும் அவங்க அக்காவும் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உங்க அண்ணனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா போட்டேன். நல்லா ஏமாந்து திறங்கடா கதவை. குரு, அக்கா, இப்போதும் தம்பி பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? தம்பி, ஓடி விளையாடு. நிறுத்துங்க. எதுக்குமா? நிறுத்துங்க. அது பாருங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் போலீஸ கூட்டிட்டு வாங்க. நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஜாக்கிரதை.
ராஸ்கல்ஸ் விதிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரேன்னு பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவனுங்க தான். என்னடா படுத்துட்டீங்க? Get up! Get up! Get up! கிளியர் பண்ணுங்க சார். எவரிதிங் கிளியர். இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சீட்டாட்ட கிளப் நடத்திக்கிட்டு இவர் பண்ண சீட்டிங் எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ரங்கா, நீ குழந்தையை கடத்தின குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ரங்காவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் நிரபராதி. அவன் பேர்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. பாத்தீங்களா சிகரெட் பிடிக்கிறான். படா நீ முட்டி முட்டி தட்ட போறாங்க. போ. அப்ப சரி சரி சரி. லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா? ரங்கா, நான் உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்ப. ஏதோ என் அக்காவை வாழ்நாள் பூரா நல்லா வச்சுட்டு தான் போகுது எனக்கு. நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்தா பெருமை ராஜுக்கு தான் சேரும். இந்த நல்ல நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என் தம்பிக்கும் இந்த கங்காவுக்கும் அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறோம். இவ பேரு கங்கா, என்னுடைய பங்கா. ஒட்டிக்கிட்டாமா, கைய கட்டிக்கிட்டாமா. பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பங்குனி மாசம் கல்யாணம், பல்லாக்கில ஊர்கோலம். பொண்டாட்டி